ஷர்குருவே துணை. ஓம் நற்பவி நற்பவி நற்பவியே நமோ நமக. சத்தியவிரத கஷேத்திரம், முக்தி தரும் நகர் 701 காஞ்சிமா நகரம். காஞ்சிமா நகரத்தின் தேவ எல்லைக்குட்பட்ட சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தலத்திலே 16 திருக்கரங்களுடன் சிரஞ்சீவி கோலத்திலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள்குரு ஸ்ரீ காகபுஜண்ட குரு பகவானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினாலே இந்த கோவை மாநகரத்திலிருந்து 3வது எபிசோட் உலக மக்களுக்காக தெய்வீக சேவையை தொடர்கிறேன். கடந்த 2 வாரங்களாக மிகவும் அற்புதமாக நிகழ்த்திய இந்த ஜீவநாடி சுருதி, உலகத்திலேயே முதலாக ஜீவநாடியை இந்த மீடியா மூலம் லைவாக நேரலையாக ஒளிபரப்பு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்தின் ஆதிகுரு உலகுக்கெல்லாம் குருவருளாட்சியை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தத்தின் பேரிலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி 3வது வாரமாக இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள்குரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் அளவிலா பெருமை படைத்தவர். அவருடைய பெருமையை அளவிடவே முடியாது. கருணை கடல் காகபுஜண்டர். காகபுஜண்டரை பற்றி பல பேருக்கு தெரியாது. சித்தர்களுக்கெல்லாம் பெரியவர் ஆதி சித்தர், ஆதி சிவன். பல கோடி யுகங்களாய், பல கற்ப காலங்களாய் சிரஞ்சீவியாய் உலகத்துக்கு அருளாட்சி செய்து கொண்டிருப்பவர் காகபுஜண்டர் மட்டுமே. நான் ஏற்கனவே கடந்த 2 வாரங்களாக சொல்லியபடி காகபுஜண்டம் புஜண்டம் புஜண்டம் என்று சொல்லக்கூடிய திருப்பெயரை கேட்கின்ற காதுகள் புண்ணியம் செய்த காதுகள், அவருடைய திரு உருவத்தை பார்க்கின்ற காதுகள், பார்க்கின்ற கண்கள் புண்ணியம் செய்த கண்கள். இந்த தொலைக்காட்சியில் நீங்க பாக்குறீங்க, மேல உற்சவமூர்த்தி இருக்க ஒரு பக்கம், மூலமூர்த்தி ஒரு பக்கம் இருக்க. இதுதான் நம்ம சோதியம்பாக்கம் பாவூர் காகபுஜண்டர் குரு கோயிலில் இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி மூலமூர்த்தி. அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பார்ப்பதற்கே நீங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஆதி குருவினுடைய அருள் ஆற்றலை, அருட்செய்தியை நாம் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த வகையிலே நேரலையிலே ஜீவநாடி, ஜீவன் என்று சொன்னால் உயிர், உயிருள்ள நாடி. நான் சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தலத்திலே, காஞ்சி புண்ணிய கஷேத்திரம் சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தலத்திலே 3 கேள்விகளுக்கு நான் பிரசன்ன நாடி வழியாக பிரசன்ன நாடியை எழுதி விளக்கம் சொல்லி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இந்த நாடியை ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டு வரேன். இந்த நாடியை எப்படி பார்க்கணும்னா, இந்த லைவ்ல வரவங்க முதல்ல அவங்களுடைய பெயர் சொல்லணும், அப்புறம் வயது சொல்லணும், ஒரு கேள்வி கேட்கணும். ஒரே ஒரு கேள்வி. லைவ்ல இருக்குன்னா ஒரு கேள்வி, பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கு உடனே குருவை வணங்கி விட்டு கேட்க வேண்டும். கேட்டுவிட்டு மனதார குருவை தியானித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நேரலையின் வாயிலாக சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும். குருவை மதித்து நடக்க வேண்டும். என்று சொன்னால் விதியை மாற்றுகின்ற வல்லமை குருவுக்கு மட்டுமே உண்டு. அது தேவர்களானாலும் சரி, தேவர்களுடைய வழியில் கூட குரு சொரூபத்தில் மட்டுமே அவர்களுக்கு வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியும். என்று சொன்னால் விதி, மதி, கதி, இந்த 3 மூலங்கள் இந்த உலகை அருள்பாலியா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த 3 மூலங்கள் நவ கிரகங்களின் வாயிலாக உலகை அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 மூலங்களினால் வரக்கூடிய பிரதிபிம்பங்களை நாம் செய்த வினையின் வழியாக இந்த உலகத்திலே நற்பலன்களையும் தீய பலன்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி தீய பலன்களை அனுபவிப்பது விதியாக இருந்தாலும் கூட அதை மாற்றுகின்ற ஒரு தேவை, அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகிறது. ஒருவனுக்கு நோய் வருகின்ற பொழுது அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கு அவனுக்கு ஔஷதம் தேவைப்படுகிறது. அந்த வகையிலே வினையால் விளையக்கூடிய விதியின் வழியில் வரக்கூடிய துன்பங்களை குறைத்துக் கொள்வதற்காகவும் நன்மை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் நாம் குருமார்களை அணுகுகிறோம். அந்த குருமார்களை அணுகுகின்ற பொழுது, அந்த குருமார்கள் சொல்லுகின்ற வழியை பின்பற்றுகின்ற பொழுது நமக்கு கண்டிப்பாக நம்பிக்கையோடு குருமார்களுடைய வழியை பின்பற்றினால் நமக்கு நற்பலன் நிச்சயமாக கிடைக்கும். அந்த வகையிலே பல கோடி யுகங்களாய், பல கற்ப காலங்களாய் சிரஞ்சீவியாய் இருக்கக்கூடிய உலகத்தின் ஆதிகுரு காகபுஜண்ட குருநாதர் உலக மக்களுக்காக பல அரிய தெய்வீக செய்திகளை ஓலைச்சுவடி வழியாக
எழுதி வைத்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் சுவாமி, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்துங்க PV கண்ணன், என்னுடைய பேருங்க. கண்ணன், வணக்கம் சுவாமி. சுவாமி உங்க வயது சொல்லுங்க சுவாமி. வயசு வந்து 57 வயசு சாமி. 57 வயது ஆகுது. சரி சரி, 57 வயசு சாமி. சரி சந்தோஷம் சாமி. உங்களுடைய வினாவை கேளுங்க. ரொம்ப நாளா சினிமாவில் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற சாமி. அந்த வாய்ப்பு என்னோட வாழ்க்கையில் நடக்குமான்னு கேட்கறேன். ஓஹோ, சரி. சினிமாவில் நடிக்கணுங்கிறது உங்களுடைய பேராவா, நீண்ட நாள் ஆவா? அது நடக்குமா அப்படிங்கிறது உலகாதி குரு காகபுஜண்டர் கேட்டிருக்கீங்க. சரி சாமி, குருவை வணக்கம் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு சுருதி எடுக்கிறேன். சரிங்களா? வணக்கம். திருவோத்தூர் தலத்தில் மேவும் திகழ்வேதநாதன் போற்றி, உருவுடை திருமால் நாமம் உண்மையாய் கொண்டு நிற்கும் கருவுடை பாலர்தற்கும் கபடிலா சுருதி சொல்வாம் பெருகுடை கலையின் சார்ந்த பெருகுரு நடிப்பின் தீட்டம் தீட்டமே கொண்ட பாலன் திகழ்புவி தோல்விக்கானே ஈட்டிட கரியந்தோடம் இப்புவி தொடர்ந்து நிற்க நாட்டதில் சாந்தி ஒன்றும் நவிலுவேன் சீடா கேட்டி ஈட்டிட பாலர்தற்கும் இப்புவி சாந்தி சொல்வாம். திருவோத்தூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே செய்யார் தொண்டை மண்டலத்திலே திருவோத்தூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதபுரி ஈசனுடைய பாதங்களை பணிந்து வணங்கி உலகாதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்ட குருநாதர் இந்த திருமாலினுடைய திருப்பெயரை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் என்று சொல்லக்கூடிய பாலகனுக்காக தெய்வீக குரு நூலை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த நூலை தன்னுடைய சீடராக விளங்கக்கூடிய கோரக்கநாதருக்கு சொல்லி அருளுகிறார். இந்த பாலகருக்கு கலை ஆர்வம் அதிகமாக இருக்கின்றபடியினாலே கலைத்துறையிலே நடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நீண்ட நாட்களாக இந்த பாலகர் கொண்டிருக்கிறார். அந்த நீண்ட நாள் வேட்கை இதுவரை நடைபெறாமல் காலங்கள் தாழ்ந்து கொண்டே வருகிறது. அப்படி தாழ்ந்து கொண்டு வருவதற்குண்டான காரணம் சனி பகவானுடைய ஆட்சி அதிகமாக இருக்கின்றபடியினாலே இந்த பாலகருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இந்த பாலகர் விரும்பியபடியினாலே அந்த கலைத்துறையிலே இவர் நடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மனதிலே கொண்டிருக்கின்றபடியினாலே அந்த அவாவை தீர்த்து வைப்பதற்காக இந்த பாலகன் பின்பற்றுவதற்காக ஒரு சாந்தி மார்க்கத்தை நான் சொல்லுகிறேன். எனது அருமை சீடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்லுகிறார். சொல்லிய பாலர்தற்கும் சொகுசுரு சாந்தி சொல்வாம் நல்லதோர் பாலர்தானும் நயந்திடும் விசயன் தபசுயன் தொல்புவி நாடகம் தன்னை தொடர்புவி களறி செய்து வல்புவி பாசுபதம் பெற்ற வளர்வகை உலகிற்கு ஈயவே திங்களாருள் இப்புவி கலைத்துறையின் சார் வாயார பாடி நடிக்கும் வளர்புவி தேட்டுடைத்து ஆயவோர் அரசின் ஆட்சி அழகுடன் பெறுவான் என்று வாயாரச் சுருதி சொற்றேன் வளர்கோரக்க ஆசிமுற்றே. இந்த பாலகர் கலைத்துறையிலே நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டபடியினாலே அந்த நடிப்பு செயலை செய்து மனது தேற்றிக் கொள்வதற்காகவும் அதில் புகழ் பெறுவதற்காகவும் அந்த செயலை செய்வதற்காக இந்த பாலகுடைய விதியிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு சாந்தி பரிகாரத்தை நான் சொல்லுகிறேன் கேட்பாயாக. அர்ஜுனன் தவநிலை சருக்கம் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் தபசு என்று சொல்லக்கூடிய நாடகம், அந்த அர்ஜுனன் தபசு என்று சொல்லக்கூடிய நாடகத்தை இந்த பாலகர் உபயமாக இவர் விருப்பப்படுகின்ற இடத்திலே ஒரு தெய்வீகமான பூமியிலே அந்த அர்ஜுனன் தவநிலை சருக்கம் அந்த அர்ஜுனன் தபசு நாடகம் நடத்தப்பட வேண்டும். கட்டைக்கூத்து நாடகம். அந்த அர்ஜுன் தபசு நாடகம் நடத்தப்பட்டு அதன் மூலமாக முறைப்படி பாசுபதாஸ்திரத்தை அந்த வில் விஜயன் பெற்று பூமிக்கு திரும்ப வேண்டும். இந்த திருக்கதையை பூலோகத்திலே நாடகமாக மற்ற ஒரு நாடகத்தாரை வைத்து நடத்தி முடித்து அந்த பாசுபதாஸ்திரத்தை
அந்த அந்த வில்விஜயனிடந்து இந்த பாலகன் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டால் இந்த பாலகர் 6 மாத காலத்திலே திரைத்துறையிலே நடிக்கக்கூடிய பாக்கியத்தை குருவர்களால் பெற்று வெற்றி வாகை சூடுவான் என்கின்ற ரகசியத்தை குருவானவர் சீடருக்கு சொல்லியிருக்கிறார். புரிஞ்சுதுங்களா சுவாமி? ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க கிடைச்சது பெரிய நல்ல சந்தோஷம். உங்களுக்கு இப்ப நேர்ல சதிக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் போது நல்ல சந்தோஷம். வணக்கம். இப்போ இந்த சுருதியின் வழியாக காகபுஜண்ட குருநாதர் ஒரு அற்புதத்தை உணர்த்தி இருக்கிறார். இந்த உலகத்திலே தெய்வீக கதைகள், இந்த இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், இவற்றையெல்லாம் பல பேர் நம்புவதில்லை. இருந்தாலும் கூட அதெல்லாம் ஒரு தெய்வீக விஷயங்கள், உலகத்திலே உண்மையாக நடந்தவைகள். அது மட்டுமல்லாமல் அந்த 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 நிகழ்வுகள் எல்லாம் உயிரோட்டமானவை என்பதற்கு சான்று இது. இந்த கிராமப்புறங்களிலே எங்கள் வடார்காடு மாவட்டம், தென்னார்காடு, அந்த காலத்தில் வடார்காடு மாவட்டம், தென்னார்காடு மாவட்டம், செங்கற்பட்டு மாவட்டம் என்று சொல்வார்கள். இப்போது இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டம், இந்த பகுதிகள் வட தமிழ்நாடு என்று சொல்லலாம். இந்த வட தமிழ்நாட்டிலே அக்னி வசந்தோற்சவம் என்று ஒரு உற்சவம் நடக்கும். அதாவது இந்த வெயில் காலங்களில் அக்னி வசந்தோற்சவம், அதாவது அந்த திரௌபதி அம்மன் திருவிழா என்ற ஒரு விழா நடத்துவார்கள். அதிலே 18 நாட்கள் அந்த மகாபாரத சிறப்பு சொற்பொழிவு நடைபெறும். அது 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 மட்டுமல்லாமல் அதை ஒரு நாடகமாக பூமியிலே அந்த இரவு நடத்துவார்கள். அப்படி நடத்துகின்ற பொழுது அந்த 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 பாத்திரங்கள் தேவர்கள் எல்லாம் அந்த நாடகத்தில் நடிக்கின்ற பொழுது அவர்கள் அந்த அரிதாரம் பூசிக்கொண்டு வந்து விட்டாலே உரிய தேவர்கள் அந்த அந்த ஆன்மாவோடு சேர்ந்து விடுவார்கள். அந்த வகையில் இந்த அர்ஜுனன் தபசு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகம் ஒரு அற்புதமான நாடகம். அதாவது சர்வேஸ்வரனை நோக்கி அந்த வில்விஜயன் தவம் செய்து பாசு பதாஸ்திரம் பெற்று வந்தது. அது மட்டுமல்லாமல் வேதவியாசர் அர்ஜுனன் தவத்துக்கு செல்கின்ற பொழுது ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறார். அந்த மந்திரம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். ஆனால் அந்த நாடகத்திலே சொல்லுகின்ற பொழுது பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லுவார்கள். சிகாரம், வகாரம், யகாரம், நகாரம், மகாரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நம சிவை என்று சொல்லுவார்கள். ஆனால் அது பஞ்சாட்சர மந்திரமும் உண்மையானத்தான். ஆனால் ஒரு அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை தான் வியாசர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்து அனுப்புகிறார். அந்த வியாசர் யாரிடமிருந்து அந்த அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை பெற்றார் என்று சொன்னால் காகபுஜண்டரிடத்திலிருந்து பெறுகிறார். இந்த காகபுஜண்டருடைய பாத்திரம் மகாபாரதத்திலே மறைக்கப்பட்டு விட்டதோ, அது எப்படியோ அது அது பிற்காலத்தில் வந்த ஆசிரியர்களால் அது விடுபட்டு போயிருக்கலாம். அது யாரையும் குற்றம் குறை சொல்ல முடியாது. அந்த காகபுஜண்டத்திலே வியாசர் ஆசீர்வாதம் பெற்று அமிர்த சஞ்சீவி மந்திரம் காகபுஜண்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஆதியிலே அவரிடமிருந்து வியாசர் பெற்றுக்கொண்டு வியாசர தனஞ்சயனுக்கு அவனுக்கு உரிய விதி, மதி, கதி, அந்த வில்விஜயன் அந்த அர்ஜுனனுக்குரிய விதி, மதி, கதியை உணர்ந்து அவனுக்கென்று வெற்றி பெறக்கூடிய அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை வியாசர் உபதேசிக்க அதை கேட்டுக்கொண்டு மேருமலைக்கு சென்று நீண்ட கடுந்தவம் செய்து உமா மகேஸ்வரனை கண்டு உமா மகேஸ்வரனிடமிருந்து பாசுபதாஸ்திரம் பெற்று வந்து பிறகு அந்த கௌரவர்களோடு போரிட்டு வெற்றி பெறுகிறார் அர்ஜுனன். இது ஒரு கதை. அப்படி இந்த வெற்றி பெற்ற காரணத்தினுடைய தத்துவமாக இன்றைய காலத்தில் கூட இந்த எங்கள் வட தமிழ்நாட்டு பகுதியிலே, நான் சொன்ன மாவட்டங்கள் பகுதியிலே அர்ஜுனன் தபசு நடக்கின்ற பொழுது அந்த அர்ஜுனன் வேடமிட்டவர் மேலே பாசுபதம் அஸ்திரம் பெற்றுக்கொண்டு கீழே அங்கிருந்து அவர் அந்த அருள் பெற்று அந்த அந்த கனியை போடுகின்ற பொழுது அந்த 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 கனியை பிரசாதமாக பெற்று உண்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும், திருமணமாக அவருக்கு திருமணமாகும். இதெல்லாம் இன்று வரை சத்தியமாக நடக்கக்கூடிய உண்மைகள். அந்த வகையிலே ஒரு அற்புதமான பரிகாரத்தை இந்த நூலிலே சொல்லி கொடுப்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. காகபுஜனுடைய அருளாற்றல் ரொம்ப விசித்திரமானது. இந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை பற்றி நான் இப்போ சொல்லியிருந்தேன். இந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை காகபுஜண்டர் உலகத்துக்கு உணர்த்தியிருக்கு. கடந்த 16 ஆண்டுகளாக, ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்லை, 1999ஆம் ஆண்டு முதலாக காகபுஜண்டருடைய மனை லட்சணாமிர்தம் 7000 என்று சொல்லக்கூடிய நூலிலிருந்து நான் எடுத்து இந்த புத்தகத்தை முதல்ல நான் பப்ளிஷ் பண்ணேன். இந்த புத்தகம் ஸ்ரீ காகபுஜண்டர் சித்தர் வாஸ்து சாஸ்திரம் முதல் பாகம். இந்த நூலை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த நூல் 99 பப்ளிஷ் பண்ணது. 99 திருவண்ணாமலை கிரிவலத்தில் இந்த புத்தகம் விற்பனைக்கு வந்து அமோக வரவேற்பு பெற்றது. இதற்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் எல்லாரும் வணக்கம் சுவாமி. வணக்கங்க. சொல்லுங்க உங்க பேருங்க? பாஸ்கர் மகரிஷிங்களா? ஆமாங்க, பாஸ்கர் மகரிஷி தான் பேசுறேன். சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க சாமி. சார் நாங்க ஒருத்தருக்கு பேர் பார்த்தசாரதிங்க. பார்த்தசாரதி சொல்லுங்க.
நாங்க ஒருத்தருக்கு பணம் கொடுத்துட்டோம் இன்னும் இட சம்பந்தமா பணம் கொடுத்தோம். சரிங்க. இடமும் கிடைக்கல, பணமும் கிடைக்கலங்களா? ஆமாங்க இட சம்பந்தமா இட பிரச்சனைகள் கொடுத்துருந்தது. ஓஹோ, திருப்பி கிடைக்கலீங்க. சரி. உங்க பேரு பார்த்த சாரதி. உங்க வயது 29. சரி சுவாமி, குருவை வணக்கிங்க. நான் உங்களுக்கு சுருதி எடுக்கிறேன். திருக்காகனும் பதிமேல் வாழும் திகழகத்தீசன் போற்றி, பெருகுடை பார்த்த சாரதியன் பெருமைகள் நாமம் கொண்டே, உருவுடை பாலர்தற்கும் உன்னத சுருதி சொல்வாம், அருளுடை பாலர்தற்கும் அரவதின் தோடம் சூழே, தோடமும் சூழ்ந்து நிற்க தொடுத்ததோ நிலன் சார்புற்ற, ஈடிலா தனத்தின் விரயம் இப்புவி நிகழ்ந்து நிற்க, தேடிட நிலனும் காண தெளிவிப்பேன் ஆசி ஒன்று, நீடிய கோரக்கானீர் நிகழ்ந்துமே கேட்டி சீடே. திருக்காகனம் என்று சொல்ல காகவனம், திருக்காகவனம் என்று சொல்லக்கூடிய திவ்ய திருத்தலத்திலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அங்கையர்கண்ணி தேவி உடனுரை அகத்தீச பெருமானுடைய பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி, அந்த பார்த்தனுக்கு சாரதியாக விளங்கக்கூடிய பார்த்த சாரதி என்று சொல்லக்கூடிய திருநாமதேயத்தை கொண்ட இந்த பாலகனுக்காக தெய்வீக குருநூலை குருவானவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பாலகனுக்கு நிலம் சார்புற்ற வகையிலே பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே, அந்த பிரச்சனை ஏற்பட்டதுக்கு உண்டான காரணம் ராகு கேது கிரகங்களுடைய தோஷத்தினால் ஏற்பட்டிருக்கிறது. அந்த தோஷம் நிவாரணம் பெறுவதற்காக ஒரு பரிகாரத்தை நான் சொல்லுகிறேன். எனது அருமைச்சிடனை கோரக்கனை கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்லுகிறார். சொல்லிடு பாலர்தாமும் சொலப்புவி குருவின் நூல் போல், நல்புவி மயானம் தன்னில் நயந்ததோர் அரிச்சந்திர கோட்டம், வல்புவி குடமுழுக்கும் செய்து வளர்புவி குருவை நோக்க, நல்புவி திங்களாருள் நிலமதும் வருகும் முற்றி. இந்த பாலகர் இந்த சுருதி நூலை உலகத்துக்கு சொன்ன குருமுகாந்திரமாக ஒரு மயானத்திலே அரிச்சந்திர பகவானுக்கு, சத்தியவேந்தன் தர்மத்தின் தலைவனாக விளங்கக்கூடிய அரிச்சந்திர பகவானுக்கு ஆலயம் அமைத்து குடமுழுக்கு செய்து குருவருள் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டால் 6 மாத காலத்திற்குள் இவர் கொடுத்த பணத்திற்காக உரிய நிலம் இவருக்கு கிடைக்கும். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது என்பதை குருவானவர் சீடருக்கு சொல்லியிருக்கிறார். சுவாமி, நீங்கள் என்கிட்ட அதுக்கு தொலைபேசியில் பேசுங்க, உங்களுக்கு இதுக்கு விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறப்ப சரிங்களா? ஹரிச்சந்திரன் கோயில் எப்படி கட்டது, கும்பாபிஷேகம் பண்ணுறது. இப்போது இந்த சுருதி நூல் வழியாக இந்த காகபுஜன்ற சுருதியில் அடிக்கடி ஹரிச்சந்திரனுடைய விஷயம் வரும். உங்களுக்கு முதல் எபிசோடில் நினைக்கிறேன், முதல் எபிசோடில் இது மாதிரி ஒரு பலன் வந்தது. இந்த ஹரிச்சந்திரன் எப்போ பார்த்தாலும் காகபுஜன்ற குருநாதர் சொல்கிறாரு. அதுக்கு என்ன அப்படின்னா, அதாவது நவகிரக தேவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு சோதித்தர் யாருன்னா ஹரிச்சந்திரன் மட்டும்தான். நவகிரக தேவர்கள் போட்டி போட்டுன்னு சோதிச்சாங்க. அந்த ஹரிச்சந்திரன் ஒரு பெரிய மகாராஜா, அயோத்தியிலே பிறந்தவர் பெரிய மகாராஜா. அந்த மகாராஜாவாக இருந்தவர் அந்த சனி பகவானுடைய ஆட்சி நடைபெற்ற அந்த 7 ஆண்டு கால சனி பகவான் ஆட்சி செய்ய ஆரம்பித்த காலத்திலிருந்து தன்னுடைய நாட்டை இழந்தார், தன்னுடைய மனைவி இழந்தார், தன் மகனை இழந்தார். அதுக்கு அடுத்தபடியாக சுடுகாட்டிலே காவல் காத்தார். இப்படி எல்லாவற்றையும் இழந்து விட்டு அந்த இடுகாட்டிலே காவல் செய்த காலத்திலும் கூட சத்தியத்தை மட்டும் அவர் இழக்கவில்லை. அந்த தர்ம தேவதையானவள், சத்திய தேவதையானவள் உடனே இருந்தால். மற்ற எல்லாரும் போயிட்டாங்க, ஆனால் சத்திய தேவை உடனே இருந்தார். இப்படியெல்லாம் அனைவரும் தேவர்களால் சோதிக்கப்பட்ட பிறகு இழந்ததை எல்லாம் மீண்டும் பெற்றார். அதாவது பாம்பு கடித்து இறந்த மகனை திரும்ப பெற்றார், தன்னுடைய ராஜ்யத்தை திரும்ப பெற்றார், தன் மக்களை திரும்ப பெற்றார், தன் மனைவியை திரும்ப பெற்றார்,
தேவாதி தேவர்கள் எல்லாரும் வந்து அந்த காசி மயானத்திலே கங்கை கரையிலே இவருக்கு காட்சி கொடுத்தாங்க. இது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். எந்த ஒரு மனிதனுக்கும் இப்படிப்பட்ட காட்சி கிடைத்ததே கிடையாது. ஆகபடினால இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கு இது ஹரிச்சந்திர பரிகாரம், இது ஹரிச்சந்திர பூரணம் என்று சொல்லுகிறார் காகபுஜண்ட குருநாசு. ஹரிச்சந்திர நிவாரணம் என்று சொல்லுகிறார். இந்த ஹரிச்சந்திரனுக்கு கோயில் கட்டி முறையாக கும்பாபிஷேகம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுவரையிலும் 90 ஊரில் மயானத்தில் ஹரிச்சந்திரன் கோயில் கட்டியிருக்கோம். வெம்பாக்கம் பிளாக்ல பண்ணியிருக்கோம், காஞ்சிபுரம் பிளாக்ல பண்ணியிருக்கோம், அணக்காவூர் பிளாக்ல பண்ணியிருக்கோம், உத்திரமேர் பிளாக்ல பண்ணியிருக்கோம், பெரணமல்லூர் பிளாக்ல பண்ணியிருக்கோம், அரக்கோணம் பிளாக்ல பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணியிருக்கோம் எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக. 90 ஊரில் ஹரிச்சந்திரன் கோயில் கட்டியிருக்கோம். அவர் அதாவது புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள், அதுக்கப்புறம் திருமண பேர் இல்லாதவர்கள், கணவன் மனைவி பிரிந்தவர்கள், அவங்களாம் ஒன்று சேருவாங்க. எப்படி ஹரிச்சந்திரன் சந்திரன் பிரிஞ்சு மீண்டும் ஒன்று சேர்ந்தாங்க பிரிவாங்க. தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தவர்கள், மந்திரியா இருந்தவர்கள் கூட எத்தனை பேர் மந்திரியா இருந்து மந்திரி பதவி போயிட்டு முறையா இந்த பரிகாரம் பண்ணி மந்திரி பதவி மீண்டும் கிடைச்சிருக்கு. அரசாங்கத்தினால் தண்டிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைச்சிருக்கு. இப்படி இந்த ஹரிச்சந்திர நிவாரணம் என்று சொல்லக்கூடிய பரிகாரம் மிக மிக உயர்ந்த பரிகாரம். அதாவது ராஜ தோஷத்திற்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய பரிகாரம் இந்த ஹரிச்சந்திர பரிகாரம். இதுதான் சுருதியிலே காகபுஜண்ட குருநாதர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே காகபுஜண்டருடைய அருளாட்சி இந்த பூலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், 99 இந்த நூல் போட்டோம். 99 இந்த நூல் போட்ட பிறகு அதுக்கப்புறம் 16 ஆண்டுகள் மிக மிக கஷ்டப்பட்டு 16 ஆண்டுகள் நூல் எழுதிட்டு இருந்தேன் நான். 2016ஆம் ஆண்டு 16 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு 12 வால்யூம் எழுதியிருக்கேன். காகபுஜண்டர் சித்தர் வாஸ்து சாஸ்திரம் மேஷராசி முதலாக மீனராசி வரை பாகம் 2லிருந்து ஆரம்பித்து பாகம் 13 வரை 12 புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த 16 ஆண்டு கஷ்டப்பட்டு ஏன் இந்த புத்தகத்தை எழுதணும் அப்படின்னா, இந்த ரகசியம் உலகத்துக்கு சென்றடைய வேண்டும் என்கின்ற நன்னோக்கோடு இந்த நூலில் என்ன சொல்லியிருக்கார் காகபுஜண்டர்னா, அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை சொல்லியிருக்கிறார். அமிர்த சஞ்சீவி மந்திரம் அதாவது நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு, நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு, தொழிலை வெற்றியோடு வாழ்வதற்கு, பேரோடு வாழ்வதற்கு, புகழோடு வாழ்வதற்கு, சத்தியத்தோடு வாழ்வதற்கு, ஒரு மனிதன் வந்து நேர்மையாக வாழ்வதற்கு எல்லா ஆதாரங்களும் கொண்டதுதான் அமிர்த சஞ்சீவி மந்திரம். காகபுஜண்டருக்கு 16 திரு அட்சரங்கள். காகபுஜண்டருக்கு எல்லாம் 16. சிரஞ்சீவி குரு அவர். ஓம் சரமணே பதகுரு கசடரே வனமய, இது 16 திரு அட்சரங்கள். இந்த 16 திரு அட்சரங்களுடைய சூட்சுமம் இந்த 16 எழுத்துக்களும் மாறி மாறி வரும். அதுதான் அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை இந்த நூலில் சொல்லியிருக்கார். இதுதான் அமிர்த சஞ்சீவி சக்கரத்தை நாங்கள் போட்டிருக்கோம். இந்த நூல் எதுக்காக வாங்கணும்? நாம் திருவண்ணாமலை கிரிவலத்திலே ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் ராகவேந்திரர் கோயிலுக்கு முகப்பில் நம்ம அறக்கட்டளை மூலமாக புத்தகம் விற்கப்படுகிறது. 200 ரூபாய் இந்த புத்தகம். இந்த 16 ஆண்டு காலம் தவம் மாறி கஷ்டப்பட்டு எழுதி டிடிபி பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆச்சு இந்த புத்தகம். இது தனியாக ஒரு ராசிக்கு மட்டும் வெளியிட முடியாது. ஒரு ராசிக்கு வெளியிட்டால் இன்னொரு ராசிக்காரர் கேட்பாங்க. அதனால் 16 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு எழுதி பாடல்களை எல்லாம் அந்த அந்த காகபுஜண்ட மனைலட்சண அமிர்தம் 7000 பாடல்களையும் கஷ்டப்பட்டு எழுதி அதுக்கு உரையாக்கம் செய்து காகபுஜண்டர் அடிக்கடி கனவிலே வந்து எனக்கு காட்சி கொடுத்த பிரகாரம் அந்த சக்கரங்களை எல்லாம் போட்டு இதை பிரதியை டிடிபி செய்து திருத்தி 16 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு இந்த 12 வால்யூம் நான் வெளியிட்டிருக்கேன். எதுக்காக வெளியிட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த தெய்வீகமானது, இந்த அருளானது உலகத்துக்கு சேர வேண்டும். அதாவது விதியை மாற்ற முடியுமா என்று கேள்வி கேட்கலாம். முடியும் என்பதுதான் இந்த சித்தர் நூலினுடைய ஆசீர்வாதம். முடியும், குருவருளால் முடியும். என்னால் முடியாது, குருவருளால் முடியும், காகபுஜண்டரால் முடியும். இது சத்தியமான உண்மை. இதில் சொல்லப்பட்டிருக்கூடிய அந்த 16 அட்சரங்களுக்கு என்ன வலிமை தெரியுமா? விதியே மாற்றக்கூடிய வல்லமை அந்த 16 திரு அட்சரங்களுக்கு உண்டு. மதி, விதி, கதி. மதி என்பது உடல், விதி என்பது உயிர், கதி என்பது ஆத்மா. இதனுடைய சூட்சுமத்தை இதில் சொல்லியிருக்கிறார். இந்த நூலில் நீங்க இதில் சொல்லப்பட்டிருக்க எந்திரங்கள் செஞ்சு அமிர்த சஞ்சீவி சக்கரம் செஞ்சு இதுதான் அமிர்த சஞ்சீவி சக்கரம். பாருங்க, இதுதான் அமிர்த சஞ்சீவி சக்கரம். இந்த அமிர்த சஞ்சீவி சக்கரத்தை பார்த்தீங்கன்னா இதில் 16 சூலம் இருக்கும். எண்ணி பார்த்தீங்கன்னா 16 சூலம் இருக்கும். உள்ள ராசி மண்டலம் மாதிரியே 12 கட்டம் இருக்கும். நீங்கள் ராசி மண்டலத்தை பார்த்தீங்கன்னா சில இடத்துங்களில் கிரகங்கள் இருக்கும், சிலது இருக்காது. சில வீட்டில் அதிகமான கிரகங்கள் இருக்கு. இங்கே அப்படி கிடையாது. ரூலிங் பிளானட்ஸ், ஆட்சி கிரகங்களை 12 வீட்லையும் 12 கிரகம் சூட்சமா யாரெல்லாம் ஆட்சி பண்றாங்கிறத காகபுஜண்டர் சொல்லியிருக்கிறார். அதுபடி 12 விதமான கிரகங்களை 12 வீட்டில் அடிச்சிருக்காங்க.
அப்புறம் அமிர்த சஞ்சீவி மந்திரம் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இந்த பாலகனுக்குரிய அமிர்த சஞ்சீவி மந்திரம் ஈசானியத்திலிருந்து வரும். ஈசான்யம் என்பது இதுதான் முதல் அட்சரம். இதுதான் முதல் அட்சரம். அடுத்தது 2வது அட்சரம், 3வது அட்சரம், 4வது அட்சரம் ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்தது இது 5வது அட்சரம், 6வது அட்சரம், 7வது அட்சரம், 8வது அட்சரம், அப்புறம் 9வது அட்சரம், 10வது அட்சரம், 11வது அட்சரம், 12வது அட்சரம். இது வரலாம் 12 அட்சரம் முடிஞ்சிட்டு இது வனமய என்பது கான்ஸ்டன்டான அட்சரம். இந்த 12 பாவங்களுக்கும் 12 அட்சரம், ஞானத்துக்காக யோகத்துக்காக 4 அட்சரம். இந்த 16 அட்சரம் தான் முக்கியம். இது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்காது, ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறக்கூடிய. அதனால தான் புத்தகம் எழுதியிருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அமிர்த சஞ்சீவி மந்திரம் கொடுத்திருக்காரு காகபுஜண்டர். இந்த மந்திரத்தை புத்திசாலியாக இருக்கிறவர்கள் உணர்ந்து கொண்டு காலை 16 முறை, மதியம் 16 முறை, இரவு 16 முறை ஜெபித்துக் கொண்டு வர வேண்டும். அது ஜெபித்தால் உங்கள் வாழ்க்கையானது பிரகாசமாக மாறும். இது சத்தியமான உண்மை. இவ்வளவு பெரிய ரகசியத்தை இந்த நூலில் சொல்லியிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வேம்பால் செய்யப்பட்டது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான மரம் இருக்கு. அந்த 12 ராசிகளுக்கும் தாய் மரமாகவும் ராணி மரமாக விளங்கக்கூடியது வேம்பு. வேம்புல 100 ஆண்டு வயதுடைய வேம்பு மிக சிறப்பானது. இது 50 ஆண்டுகளுக்கு மேம்பட்ட வேம்புல செய்திருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 50 வயதாவது இருக்கணும். அதில் இந்த சக்கரத்தை என்கிரேவ் பண்ணணும். இது என்கிரேவ் பண்ணி 16 விதமான தீட்சை கொடுக்கணும். இது சும்மா 16 விதமான தீட்சையெல்லாம் இந்த நூலில் நான் சொல்லியிருக்கேன். காகபுஜண்டர் சொல்லியிருக்காரு, விளக்கியிருக்கேன் நான். அந்த 16 விதமான தீட்சையும் பெற்றுட்டு இந்த சக்கரத்தை உபயோகப்படுத்தி சொல்லட்டுமா? இந்த சக்கரத்தை அகாரம் உகாரம்னு இருக்கும். இங்க ஒரு சூலம் இருக்கும், இங்க ஒரு சூலம் இருக்கும். இந்த 2 சூலத்தை இப்போ நான் கட்டவரில் பிடிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை என்ன பண்ணணும், இப்படி எடுத்து வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு அதாவது சப்பளங்குளம் போட்டுட்டு உட்காந்துட்டு அழகாக உட்காந்து மடி மேலே லேப்பில் வச்சுட்டு மடி மேலே வச்சு இப்படி உட்காந்துட்டு இப்படி தான் உட்காரணும். இப்போ நான் உங்களுக்கு திருப்பி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் அதாவது எப்படின்னா இந்த கூ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கூ இப்படி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் வைக்கும்போது அப்படி வைக்கும்போது இந்த பக்கம் ஒரு கட்டை விரல், இந்த பக்கம் ஒரு கட்டை விரல் வச்சுக்கணும். கூ உங்களுக்கு தெரியணும், உங்கள் பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணீங்கன்னா எல்லா விதமான சித்திகளும் கிடைக்கும். கண்டிப்பாக ஔஷதமாக இருந்து இதில் நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். இப்போ 16 வால்யூம் சொன்ன பாருங்க. அந்த 12 வால்யூம் 13வது வால்யூம் மீனராசி. அதுக்கடுத்தது 14வது வால்யூம் ஜீவனாமிர்தம், தொழில் பற்றி. தொழிலுக்குன்னு ஒரு அட்சரங்கள், அதுக்கு பீஜாட்சரம், அதுக்கு சக்கரம். 15வது வால்யூம் ஔஷதாமிர்தம், மருத்துவத்துக்காக. 16வது வால்யூம் யோக ஞானாமிர்தம், 16வது வால்யூம் யோக ஞானாமிர்தம். இப்படி இது அப்படி 16 வால்யூம் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் சொன்ன முறைப்படி இந்த சக்கரத்தை வச்சுட்டு இந்த அந்த பாலகனுடைய பட்சி இந்த அமிர்த சஞ்சீவி சக்கரத்தை மடியில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு 2 சூலத்தையும் 2 கட்டை விரலால் மேலே தொட்டுக்கணும். வலப்பக்கம் கட்டை விரல் இப்படி இருக்கணும், இப்படி தொடணும், இப்படி இடது பக்கம் இப்படி தொடக்கணும். தொட்டுக்கிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய பஞ்சபட்சியானது அரசு ஊன் இந்த 2 தொழில் செய்கின்ற காலத்தில், அதாவது 24 மணி நேரம், அதில் 2 மணி நேரத்துக்கு, அது 5 நாளைக்கு ஒரு முறை ஒரு விதமான தொழில் இந்த பஞ்சபட்சிகள் செய்வார்கள். அந்த வகையில் அதாவது அரசாட்சி செய்கின்ற காலம், ஊன் செய்கின்ற காலத்தில் இந்த அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை ஜபிச்சு பாருங்க, கண்டிப்பாக நோய் தீரும். நீங்கள் ஒன்று டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். இந்த சக்கரத்தை செய்து கொடுத்து இதை நீங்கள் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துங்க. அதாவது ஒரு சுகர் இருக்குன்னா ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துங்க. ஒரு வாரம் இந்த அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை நான் சொல்கிற மாதிரி சக்கரத்தை, இந்த அமிர்த சஞ்சீவி சக்கரத்தை வச்சுட்டு நீங்கள் அந்த அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி அந்த 5 நாழிகை ஒரு நாழிகை நேரம் டெய்லி ஒரு நாழிகை செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நோய் கண்டிப்பாக தீரும். இதெல்லாம் தேவ ரகசியம். முதலாக காகபுஜண்டர் சொல்லியிருக்கிறார். இது நான் சொல்ல வரல, என்னை ஒரு கருவியாக்கியிருக்கிறார். உலகாதி குரு காகபுஜண்டர் என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நூலானது அதற்கு சாட்சி. 200 ரூபாய் இந்த நூல், 200 கோடி கொடுத்தா கூட இதில் சொல்லப்பட்ட ரகசியங்களை இவ்வளவு வெளிப்படையாக எந்த ஒரு மனிதனும் சொல்ல மாட்டார். இது காகபுஜண்டர் அருளாணையின்படி வெளியிட்டப்பட்டிருக்கிறது.
சரி, இந்த நூல் வாங்க சொல்றீங்க சுவாமி, இந்த நூலில் சரி என்ன எங்களால் ரூபா கொடுத்து அதிகமான பணம் கொடுத்து சக்கரம் உங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது, இல்லை செய்ய நீங்களே செய்யறதுக்கெல்லாம் வழிமுறைகள்லாம் புஜண்டர் சொல்லியிருக்கார். மாற்று போய் எல்லாம் இந்த நூலில் சொல்லியிருக்கேன். இந்த நூலில் எல்லாம் சொல்லப்பட்டு நீங்களே செய்துக்கலாம். சக்கரத்தை என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும், என்ன மாதிரி பலகை தயார் பண்ணணும், எப்படி தீட்சை கொடுக்கணும் எல்லாம் சொல்லியிருக்கார். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். செய்ய முடியல, அட்லீஸ்ட் அந்த மந்திரமாவது நீங்கள் ஜபம் பண்ணுங்க. இந்த 200 ரூபாய் கொடுத்து இந்த புத்தகம் வாங்கினா அந்த மந்திரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்க, இந்த உதாரணத்துக்கு இந்த மிதுன மதி மேஷ விதி மேஷகதி மனை அமிர்த யோகம் இந்த பாலகருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டம் போட்டிருக்கும். இந்த கட்டம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ராசி உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கட்டம் இருக்கும். அடுத்தது இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விதி என்பது லக்னம், மதி என்பது சந்திரன், கதி என்பது சூரியன். அடுத்து 2வது பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 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 மதி விதி கதி அமைப்புக்கு உட்பட்ட 27 விதமான அமைப்பு லட்சணம் அந்த காம்பினேஷனும் அந்த அந்த நட்சத்திரங்களும் அந்த 2வது பக்கத்தில் கொடுத்துருக்கும். அடுத்தது 3வது பக்கத்தை பாருங்க. இதுதான் இந்த 3வது பக்கம் தான் இந்த சக்கரம் காமிச்சம் பாருங்க. உங்களுக்கு அமிர்த சஞ்சீவி சக்கரம் அது எப்படி போனங்கிறத ஸ்ட்ரக்சர் டிசைன் இதுதான். இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன்ல உங்களுக்குன்னு சொல்ற அமிர்த சஞ்சீவி மந்திரம் எங்க இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த கடைசி கீழே பார்த்தீங்கன்னா ஈசானியத்தில் ஆரம்பித்து இங்கிருந்து வரணும். இதுதான் முதல் அட்சரம். இதை பாருங்க, இங்க டிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் முதல் அட்சரம். பார்த்துங்க, இது ஈசான்யம், கிழக்கு ஈசான்யத்தில் முதல் அட்சரம். இந்த முதல் அட்சரம், 2வது அட்சரம், 3வது அட்சரம், 4வது அட்சரம். அதுக்கப்புறம் கீழே ஹரிசாண்டல்ல 5வது 6வது 7வது 8வது அட்சரம். அப்புறம் 9வது 10வது 11 12வது அட்சரம், 13 16 15 16 டாப்ல. இதை கீழே பாட்டு எழுதியிருப்பார் காகபஜனுடைய பாட்டில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்க. இந்த 2வது வரியில நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு டிக் பண்ணி எனக்கு காமிக்கிறேன். இதுதான் உங்களுடைய அமிர்த சஞ்சீவி மந்திரம். புத்தகம் வாங்கினீங்கன்னா புத்தகம் வாங்கிடுறீங்க. உங்களுக்கு ஜோதிடர்கள் தெரிஞ்சால் ஜோதிடர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. 4 அட்சரங்க. இந்த சுருதியில் மர சன ரு பத குரு கசடர வனமய. இதுதாங்க உங்களுடைய சூட்சமம். இந்த மதி அதாவது இந்த பாலகனுக்கு இப்போ நான் இங்கே சொல்றேன் இல்லையா, மிதுன மதி மேஷ விதி மேஷ கதி கொண்ட பாலகனுடைய அமிர்த சஞ்சீவி மந்திரம் இதுதான். இந்த 16 அட்சரம் தான். இங்கிருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம், இங்கே கீழே அண்டர்லைன் பண்ணிருக்கோம். இதுதான். வணக்கம் சுவாமி. வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க சுவாமி. என் பேர் முனிராஜுங்கய்யா. எனக்கு வயசு 54. உங்க பேர் மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க. என் பேர் முனிராஜ். முனிராஜ். சரி, உங்களுக்கு வயது 54. சரி, 54. சரிங்க. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஒரு கேள்வி சொல்லுங்க உங்க பிரச்சனை. சார் இல்ல சாமி, இப்போ இப்போதைக்கு என்னுடைய பொசிஷன் அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கேள்வியா கேளுங்க. புஜண்டர் கிட்ட கேட்கணும், குருநாதர் கிட்ட கேட்கணும். என்னங்க? குருநாதரா நீங்க சொன்ன மாதிரி குருநாதரா நான் வேண்டிக்கிட்டேன். சரி, குருநாதர் வேண்டிக்கிட்டு உங்க இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? கேள்வி சொல்லுங்க. அதாவது தெய்வ அனுகூலங்கள் இருக்கு. தெய்வ அனுகூலம் இருக்கு. ஆனா அது வாய் திறந்து பேச மாட்டேங்க. என்னுடைய பொசிஷன் என்னங்கிறது எனக்கு கேள்வி. அதான். சரி, ஓகே. சரி, நான் படிக்கிறேன் சுவாமி. குரு வணக்கம் பண்ணிக்கங்க. தில்லையில் நடமேயாடும் தியாகனின் திருத்தாள் போற்றி, நல்புவி முனியரசு என் நயந்திடு பாலதற்கும், தொல்புவி புசுண்டன் நாசி தொடருவாம் இற்றை நின்று, வல்புவி பாலதற்கும் வளர்புவி செய்வினை தோடமே நீண்டிருக்க, தொழப்புவி சூன்யம் போல ஈடிடா பல்வேறு கலக்கம் இப்புவி அடைந்தான் என்னே. தில்லையிலே திருநடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் நடராஜ பெருமானுடைய பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி, முனிராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த பாலகனுக்காக தெய்வீக குருநூலை நான் சொல்லுகிறேன், என தர்மீச்சிடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்லுகிறார். இந்த பாலகருக்கு செய்வினை தோடம் இருக்கின்றபடியினாலே ஒரு சூன்யம் வைத்தால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த பாலகர் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். வல்புவி அட்டதிக்கும் வளர்புவி எதிர்ப்பும் கூட்டே, நல்புவி வாழ்வின் நின்று மரணத்தின் விளிம்பின் நின்று, வல்புவி மாற்றம் கூட்ட வழுத்துவாம் சாந்தி ஒன்று. அதாவது ஒரு மரணத்தினுடைய விளிம்பிலே ஒருவன் இருந்தால் எப்படி இருப்பானோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலை
இந்த பாலகருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் இல்லாதது போல ஒரு சூழ்நிலை, பலவிதமாக 8 திக்கிலிருந்தும் இவருக்கு எதிர்ப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பாலகர் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பாலகருக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கலக்கங்களும் நீங்கி இந்த பாலகர் நல்ல மனநிலை பெற்று இந்த பாலகருக்கு எதிர்ப்புகள் எல்லாம் நட்புகளாக மாறி வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சாந்தி பரிகாரத்தை சொல்லுகிறேன். என் அருமை சீடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லிடு பாலர்தாமும் சொலப்புவி குருவாரம் தன்னில் நல்புவி பிரம்மந்தர்க்கும் நயந்திடு ஆவின் பூசை தொல்புவி ஒருபான் ஈர் வாரம் தொடர்ந்துமே செய்து நிற்க நல்புவி பிரம்ம அத்தி நயந்துமே நீங்கும் முற்றே. இந்த பாலகருக்கு பிரம்ம அத்தி தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷமானது முற்பிறவில் செய்த ஊழ்வினையாக இருக்கு. ஊழ்வினையின் காரணத்தினாலே தொடர்ந்து கொண்டு வருகிறது. ஆகப்படினாலே அந்த பிரம்ம அத்தி தோஷம் நிவர்த்தி ஆவதற்காக பிரம்மாவனுடைய ஆலயம், அதாவது சிவாலயத்திலே வடக்கு முகமாக பிரம்மா இருப்பார் 4 முகத்தோடு. அந்த பிரம்மாவிற்கு 9 குருவாரங்கள் பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்தால் இவருக்கு பிரம்மத்தி தோஷம் நீங்கும். இந்த பாலகருக்கு 6 மாத காலத்திற்குள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் என்று ஆசீர்வதித்து அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள்குரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாத தெய்வீக சுருதி நூலை நல்ல முறையிலே சொல்லி முடிக்கின்றார். சுபம் அருளாசிகள். இந்த சுருதி நூலில் ஒரு ரகசியம் சொல்லியிருக்கார் சுவாமி. குருர் பிரம்மா. ஜோதிட சாஸ்திரத்தில் முதல் குரு யாருன்னு கேட்டிங்கன்னா பிரம்மா தான். குருர் பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மோ தஸ்மஸ்ரீ குருவே நமோ நமக. அந்த பிரம்மா தான் முதல் குரு. இந்த காகபுஜண்டர் கூட எதனால முதல் குரு ஆகிறாருன்னாக்கா பிரம்மசுதன் என்பதால். ஆதி பிரம்மாவுடைய பிள்ளை காகபுஜண்டர். அதனால தான் இவர் ஆதி குருவாக இருக்கிறார். அந்த பிரம்மத்தி தோஷத்துக்காக பிரம்மாவுக்கு பாலாபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காங்க. பிரம்மாவை நம்ம சிவன் கோயிலுக்கு போவோம், எல்லா சாமிக்கும் அபிஷேகங்கள் ஆராதனை பண்ணுவோம். யாராவது பிரம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி நினச்சிருக்கிறாங்களா? பிரம்ம விதியை அவர் தானே எழுதுறார். நம் தலையெழுத்தையே நினைப்பவர் பிரம்மா. அவர் யாரும் நினைக்கிறதே கிடையாது. பிரம்ம வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. உற்சவம் மட்டும் பிரம்மோற்சவம் பண்ணுறாங்க. அந்த அருளாட்சியும் பிரம்மாவிடம் இருக்கிறது. அதை வணங்குங்கள் என்பதை காகபுஜண்டர் இந்த சுருதி நூல் வழியாக, இந்த பாலகன் வழியாக சொல்லியிருக்கிறார். ஏக அமிர்த சஞ்சீவ மந்திரத்தை பற்றி சொன்னேன். இந்த நூலில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அந்த கீழே இருக்கிற பாட்டில் அந்த 3வது பக்கத்தில் அந்த அமிர்த சஞ்சீவி சக்கரம் எங்கே வருமோ அது கீழே 4 எழுத்து வரும். 2வது வரி, 3வது வரி, அதில் 4 எழுத்து, 4வது வரி, இதில் 4 அதாவது 4 நாள் 14 எழுத்துக்கள் வரும். இதுதான் அமிர்த சஞ்சீவி. இதை ஜபம் பண்ணி பாருங்க. இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், இவ்வளவு பெரிய ரகசியத்தை 16 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு எழுதி உலகத்துக்கு வெளியிட்டிருக்கேன். ஆனால் அது மக்களுக்கு அது தெரியல. போன முறை நான் சொன்னேன், இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில் எத்தனை பேர் தான் புத்தகம் வாங்குறாங்க பார்க்கலான்னா 16 பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. எப்படி நான் 16 சொன்ன மாதிரி கரெக்டாக 16 பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க எங்கள் மக்கள் சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு ரகசியத்தை நான் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் அமிர்த சஞ்சீவி சக்கரம் செய்யலனாலும் பரவாயில்ல, இந்த புத்தகம் வாங்குங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய விதி மதி கதியினுடைய சூட்சமான அந்த மந்திரத்தை உணர்ந்து கொள்ளுங்க. மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றம் வரும். தொழில் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமும் மாறும். நீங்க ஔஷதம் போயிட்டு வைத்தியர்கிட்ட போயிட்டு நீங்க வைத்தியம் பண்ண வேணாம் நோய் தீரத்துக்கு. இந்த மந்திரம் ஜபம் பண்ணா வரும். தொழில் கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பலவிதமான கோயிலுக்கு போய் பரிகாரம்லாம் பண்ண வேணாம். இது மந்திரம் ஜபம் பண்ணுங்க வரும். காகபுஜண்டரை வணங்குங்கள். காகபுஜண்டரை வணங்குங்கள். உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆடி பெருக்காண்டு குரு பெயர்ச்சி விழா எங்கள் சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தலத்திலே காகபுஜண்டர் குரு கோயிலில் நடக்க இருக்கிறது. அதுக்கு லட்சார்ச்சனை 500 ரூபாய் அதுக்குண்டான கட்டணம். அதுக்குண்டான முறைகளை எங்களிடத்தில் தொலைபேசியில் கேட்டால் உங்களுக்கு SMS அனுப்புவோம். அதுபடி அந்த 500 ரூபாய் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு கோத்திரம் நட்சத்திரத்துக்கு முறையாக நாங்கள் அந்த அமிர்த சஞ்சீவி யாகத்தில் சங்கல்பம் பண்ணி லட்சார்ச்சனை பண்ணி உங்களுக்கு பிரசாதம் அனுப்புவோம். இல்லை முடிஞ்சால் வாங்க. இந்த காகபுஜண்டர் குரு கோயில் எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி போகிற வழியில் ஒரு 12 கிலோமீட்டரில் மாங்கால் கூட்டுரோட்டுக்கு முன்னாடியே 2 பெட்ரோல் பங்க் இருக்கு. HEB பெட்ரோல் பங்க் பார்த்து லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா உள்ள 2 கிலோமீட்டர்ல சோதியம்பாக்கத்துக்கும் பாவூருக்கும் இடையில இருக்குது. பாவூர் எல்லையில் இருக்குது. அதனால சோதியம்பாக்கம் பாவம் அங்க அமிர்த லோகம், பூலோக அமிர்த லோகம். காகபுஜண்டனாவே அமிர்தம் தான். காகபுஜண்டர் அமிர்தத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அதுதான் அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை இந்த நூலில் கொடுத்துருக்கோம். இதை வாங்கி படிங்க. கண்டிப்பா மாற்றம் வரும். எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு இது. அதாவது உலகத்தில் எவ்வளவோ நம்ம பல விஷயங்கள்
தவறு. அதாவது தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணுறோம். இந்த கல்விக்காக நீங்கள் செலவு பண்ணுங்க, அது என்றைக்குமே வீண் போகாது. ஞானத்துக்காக செலவு பண்ணுங்க, வீண் போகாது. எவ்வளவு ஒருத்தர் வந்து அங்கே அருணாச்சல அங்கே திருவண்ணாமலை கேட்குறேன், ஏங்க அது 12 புத்தகமும் ஒரு புத்தகமாக பரவிடானா ஒவ்வொரு புத்தகமும் 540 பக்கம் இருக்குது. நல்லா கேட்டுங்க, இந்த புத்தகம் ஒவ்வொரு புத்தகம் 540 பக்கம். 6000 பக்கம் போட்டு புத்தகம் போட முடியுமா? இது எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது கேட்குறவங்களுக்கு எளிமையாக இருக்காது, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஒரு அச்சம் பேகினாலும் போச்சு. ஜோதிட சாஸ்திரம் ஒரு அச்சம் மாறினா அவ்வளோதான், ஒரு கிரகம் மாறினா அவ்வளோதான். இது எத்தனை முறை திருத்திருக்கேன் தெரியுமா அந்த புத்தகத்துக்கு? நான் ஒவ்வொரு புத்தகத்தையும் 5 முறை 6 முறை திருத்திருக்கேன். ஒரே ஒரு எழுத்துப்பிழை கூட வராமல் இந்த நூலை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த அருளாட்சி, அந்த காகபஜனர் சொன்ன அந்த அமிர்தத்தை நீங்கள் பருகுங்கள்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே இந்த புத்தகம் விற்கப்படுகிறது. அதுக்கடுத்து நீங்கள் புத்தகம் வேணும்னா எங்களுக்கு SMS பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவோம். அந்த அக்கௌண்ட் நம்பர் பணம் அனுப்பிச்சிங்கன்னா கொரியரில் 300 ரூபாய் அனுப்பிச்சிங்கன்னா 200 ரூபாய் புத்தகத்து வேலை. கொரியர் சார்ஜோட 100 ரூபாய் சேர்த்து 300 ரூபாய் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புத்தகம் அனுப்பிச்சிருப்பேன். புத்தகத்தை படித்து பாருங்கள், காகபஜண்டருடைய அமிர்தத்தை பாருங்கள், அமிர்தத்தை பருகுங்க. அந்த உலக இப்போ என்னுடைய நோக்கம்னா என்னென்ன, இவ்வளவு பெரிய ரகசியத்தை காகபஜண்டர் இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார். அதை புத்தக வடிவத்திலே கொடுத்திருக்கிறோம். இது மக்களுக்கு போய் சேரவில்லை என்கின்ற ஆதங்கம், மக்களுக்கு போய் சேரணும். என்கிட்ட நாடி பார்க்கணும்னா 1000 ரூபாய் உங்களுக்கு குரு காணிக்க வாங்குறோம். வணக்கம். ஹலோ, நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. பையனுக்கு கேட்கணும். சொல்லுங்கம்மா, உங்க பையனோட பேர் சொல்லுங்கம்மா. எஸ் பாண்டியராஜன். பாண்டியராஜன், சரிம்மா. அவனுக்கு வயதுமா? பையனுக்கு வயது? பையனுக்கு வயது வந்து 25. 25, சரிம்மா. என்ன கேள்வி கேளுங்க, ஒரு கேள்வி. என்ன கேள்வி, எதனா தெரிஞ்சுக்கணும். பையன் வந்து இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான், பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி. சரிம்மா, அதுல வேலை கிடைக்குமா? சரிம்மா, சுருதி பாக்குறமா. நீங்க குரு வணக்கம் பண்ணுங்க. திருவருணை தலத்தில் மேவும் திகழ் அண்ணாமலையோன் ஏத்தி உருவுடை பாண்டிய அரசன் உன்னத பாலர்தற்கும் கருவுடை சுருதி தம்மை கபடிலா சொல்வேன் யானும் பெருகுற சீடா கேட்டி புவியதில் பாலர்தற்கும் தற்குமே பொன்னந்தோடும் தரணி மேல் நீண்டிருக்க உற்றிட தேட்டின் கலக்கம் உலகதில் கொண்டு நிற்கும் பற்றுடை கலக்கம் நீங்க பரிகாரம் சொல்வாம் கேட்டி அருளுடை புசுண்டன் கோட்டம் அவனியில் திங்களொன்று ஒன்றதும் மலரின் மாலை ஒப்பிலா சாற்றி வேண்டே ஒன்றிட அரசின் தேட்டும் ஒப்பிலா ஆண்டு ஒன்றுள் நல்புவி கிடைக்கும் என்று நயந்துமே சுருதி சொற்றேன் வல்புவி குருநூல் ஏற்க வழுத்திட்டாசி முற்றே. திருவருணை, ஜோதிமயமான அந்த திருவருணை என்று அருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய திரு அண்ணாமலையிலே உலகத்துக்கு அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உண்ணாமலை நாயகி உடனுரை அண்ணாமலைநாதனுடைய அருட்பாதங்களை வணங்கி உலகாதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்ட குருநாதர் இந்த பாலகனுக்காக தெய்வீக குருநூலை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பாண்டியராசன் என்று சொல்லக்கூடிய பாலகனுக்கு குரு பகவானுடைய தோஷம் இருக்கிறது. அந்த குரு பகவானுடைய தோஷம் இருக்கின்றபடியினாலே இந்த பாலகனுடைய நல்ல திறமையான பாலகன், நல்ல தெய்வீக அருள் பெற்ற பாலகன், நல்ல முயற்சி செய்கின்ற பாலகன் இருந்தாலும் முயற்சியிலே வெற்றி கிடைப்பதில் காலதாமதங்கள் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இந்த சுருதிநூலை உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி புண்ணிய கஷேத்திரம் தட்சிண பாகத்திலே சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தலத்திலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய 16 திருக்கரங்களுடன் பேரழகுடன் உலகை மயக்கும் பேரழகுடன் அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காகபுஜண்ட குரு பகவானுக்கும் பகுலாதேவி தாயாருக்குமாக 1 மாதம் மலர் மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் ஓராண்டு காலத்திலே இந்த பாலகர் அரசு தேர்விலே வெற்றி பெற்று அரசாங்க தொழிலை திண்ணமாக பெறுவார் என்று உலகாதி குரு ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நூலில் சொன்ன பரிகாரத்தை செஞ்சிடுங்க, சரிங்களா? ரைட். இப்போ உலகாதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்ட குருநாதர் குரு தோஷம் நீங்குவதற்காக உலகாதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்டருக்கு 1 மாதம் மலர் மாலை சாற்ற சொல்லியிருக்கிறார். அந்த மலர் மாலை சாற்றுவதால் ஏற்படுகின்ற பல புண்ணியத்தினுடைய வினையாக இந்த பாலகருக்கு ராஜா போன்று அரசாட்சி செய்யக்கூடிய வகையிலே ஒரு அரசாங்க தொழில் கிடைக்கும் என்கின்ற ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
இந்த அமிர்த சஞ்சீவி சக்கரம், இந்த அமிர்த சஞ்சீவி சக்கரத்தை எல்லாம் முடியும். தொழில் செய்கிறீங்க, என்ன தொழில் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த அமிர்த சஞ்சீவி சக்கரம் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா கொஞ்ச நேரத்தில், இந்த அமிர்த சஞ்சீவி சக்கரம் இதை முறையாக செய்து நீங்களே கூட செய்யலாம். உங்களால் முடியல எங்ககிட்ட சொல்லுங்கள், நான் முறையாக செஞ்சு கொடுக்குறோம். இந்த சக்கரம் எதையும் இயக்கக்கூடியது. அந்த வீட்டில் எத்தனை விதமான தோஷங்கள் இருந்தாலும், எந்த விதமான வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும், நீங்கள் எந்த வீட்டை இடிக்க தேவையில்ல, நிறவ தேவையில்ல, நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்ல, இடிக்கவே வேண்டாம், வீட்டை எதுவுமே செய்ய வேண்டாங்க. இது அமிர்த சஞ்சீவி சக்கரம் இயங்கும். இந்த சக்கரம் ஒன்று வச்சுட்டா போதுமானது. தர்பாசனம் வச்சு தர்பை புல்லு மேலே இந்த சக்கரத்தை வச்சுட்டு தினம் தூப தீபம் காட்டு வந்தால் போதும். நாங்கள் எழுதி கொடுக்குற அந்த அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு வரணும். அது ஜபம் பண்ணால் இது இயங்கும், பண்ணலாம் இயங்கும். ஆனால் பண்ணுங்க, நிச்சயமாக மாற்றம் வரும். எவ்வளோ பெரிய பிரச்சனை தொழில் இருந்தாலும் மாற்றம் வரும், நிச்சயமாக மாற்றத்தை அள்ளித்தரும். ஏனென்றால் நாடி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திங்கள் முதல் வெள்ளி வரை சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தலத்திலே காகபுஜண்டர் குரு கோயிலே காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நான் நாடி பார்த்து கொண்டிருக்கிறேன். குரு காணிக்கை திருப்பணிக்காக 1000 ரூபாய். ஆகப்படினாலே என்னிடத்துல ஃபோன் செய்து விட்டு நீங்கள் வரலாம். வந்தால் அந்த அற்புதமான சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தலத்திலே காகபுஜண்டர் குரு கோயிலே அற்புதமான நாடி பிரசன்ன நாடியை பார்த்து விட்டு அருளாட்சி பெறலாம். நீங்கள் புத்தகம் வாங்கிக்கலாம். வரும்போது நீங்கள் யாருக்கு என்னென்ன ராசின்னு கரெக்டாக கொண்டு வாங்க. உங்களுக்கு நானே நோட் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த அமிர்த சஞ்சீவ மந்திரத்தை நான் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுக்குறேன். எப்படி ஜபம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறேன். திருவண்ணாமலையில் கூட நான் எங்கள் பீப்புள்ஸ் கிட்ட நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு நோட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். அவங்களுடைய அவங்களுடைய ராசி லக்னம் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தாங்க சூரியனுடைய சாரத்தை கண்டுபிடிச்சி நோட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். அந்த அமிர்த சஞ்சீவ மந்திரத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்துக்கு போய் சேர வேண்டும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். காகபுஜண்டர் கனவிலே வந்து காட்சி கொடுப்பார். இந்த நீங்க மந்திரத்தை ஜபம் பண்ணா சும்மா இருக்க மாட்டார். காகபுஜண்டர் கனவிலே வருவார், காட்சி அளிப்பார். பாருங்க காகபுஜண்டர், இது படம் நீங்க நேரலையில் பாக்குறீங்க பாருங்க. உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும் உற்சவம், இது மூலமூர்த்தி, அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய இறைவன், பேரருளாளன், உலகாதி குரு, எல்லா சித்தர்களுக்கும் ஆதி சித்தர், எல்லா குருமார்களுக்கும் ஆதி குரு. என்னை கருவியாக்கி இந்த பூலோகத்திலே இந்த கலியுகத்திலே தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மாண்டமான கோயிலை அமைத்திருக்கிறார் காகபுஜண்டர். அற்புதமான கோயில். 27 நட்சத்திர மூர்த்திகள், 12 ராசி மூர்த்திகள், 16 திதி மூர்த்திகள், 27 யோக மூர்த்திகள், இவர்களெல்லாம் அங்கே பிரதிஷ்டையாக இருக்கிறார்கள். சிலைகள்லாம் செய்தாச்சு, கும்பாபிஷேகம் மட்டும்தான் பண்ணணும். அப்படி ஒரு அமிர்தமயத்தை அள்ளித்தரக்கூடியவர் காகபுஜண்ட குருநாதர். இந்த நேரம் உங்களுக்கு அமிர்தமயமான நேரம் தான், பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலங்கள் சென்று விட்டால் மீண்டும் வரவே வராது. மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உலகத்தில் பலதை நீங்க பார்க்கலாம், பல நிகழ்ச்சிகள் பார்க்கலாம், பல ஜோதிடர்களை பார்க்கலாம், பல விஷயங்கள் உங்களுக்கு வரும். அதில் எப்பொருள் உயர்ந்தது என்பதை அறுதியிட வேண்டியது மனிதன் உங்க கையில் இருக்கு. அதனால எல்லாரையும் போல எல்லாரும் எடை போட்டக்கூடாது. இந்த சுருதியை படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எனக்கு தான் தெரியும். நினச்சிட்டு இருக்கலாம், என்னமோ ஒரு சுருதியை வச்சு சுவாமி படிச்சுட்டு இருக்காரு, எழுத்துக்கெல்லாம் பிரசன்னமாகும்ன்றாரு. எப்படி பிரசன்னமாகும், எழுத்து எப்படி மாறும், அது எப்படி எதையுமே கேட்காது ஒரு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்பிக்கையின் பாற்பட்டது தான் இறையருள். குருவை நம்பினால் குரு கண்டிப்பாக காப்பாற்றுவார். இது அருள். அருள் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்பினால் நிச்சயமாக அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்திலே அருளாட்சி மட்டும்தான் எதையும் மாற்ற முடியும். மற்ற நாள் பணம் கொடுத்து எதையுமே உங்களால் மனுஷனால வாங்க முடியாது. இந்த சுருதி எனக்கு யார் கொடுத்தது? காகபுஜண்ட குருநாதர் கொடுத்திருக்கிறார். எங்கே கொடுத்தார்? கொல்லிமலையிலே கொடுத்தார். கனவிலே வந்தார், காட்சி கொடுத்தார், கொல்லிமலைக்கு வர சொன்னார். அங்கே ரவி மேகலை மந்திரம், ரவி மேகலை மந்திரத்தை முறைப்படுத்தி எனக்கு கனவிலே காட்சி கொடுத்தார். முறைப்படுத்தி ஜெபித்தேன். அங்கு எனக்கு குகையிலே வந்து இருந்து விழுந்தது. கனவிலே வந்து எனக்கு தீட்சை கொடுத்தார். படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு என்ஜினியர், சிவில் என்ஜினியர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பாலிடெக்னிக்கிலே இரண்டாவது செட்டில் நான் 84 87 நான் டிப்ளமோ சிவில் படிச்சுட்டு அப்புறம் ஏஎம்ஐ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறியாளராக வந்துட்டு ஆன்மீகத்துக்கு இந்த ஆன்மீக புதையல் எனக்கு கிடைத்ததுனால இந்த ஆன்மீகத்துக்கு நான் வந்திருக்கேன். அற்புதமான அருளாட்சியை புஜண்டர் செய்து கொண்டிருக்கிறார். தர்ம சிந்தனையோடு எந்த செயல் எடுத்தாலும் அந்த செயலில் தர்மம் இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் சிரத்தையாக இருப்பவன் நான். ஏனென்று சொன்னால் அதனால்தான் என்னால் 90 அரிச்சந்தன ஆலயங்கள் இதுவரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன புஜண்டருடைய அருளால் நான் கட்டியிருக்கிறேன். ஒரு அரிச்சந்தன் கோயில் கட்டத்து கூட ஊர்ல எல்லாம் பயப்படுவாங்க, செத்துடுவான்பா,
ஐயோ ஹரிச்சந்திரன் கோயிலா, நான் முதல்ல ஹரிச்சந்திரன் கோயில் கட்டும்போது ஐயோ நீ செத்துருப்பா, நீ சின்ன பிள்ளையா இருக்க, வானாப்பான்னு எல்லாம் எனக்கு எங்கள் ஊரில் சொன்னாங்க. நான் சொன்னேன் இது குருவருள் ஆணை, அப்படி இறப்பதற்கு நான் தயார் என்று சொல்லி இதுவரை 90 மயானத்திலே ஹரிச்சந்திரனை பிரதிஷ்டை செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு ஆணிவேராக இருப்பது ஹரிச்சந்திரனுடைய சத்திய தர்மம். அந்த தர்மத்தின் வழியிலே இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது, தர்மத்தின் வழியிலே அருளாட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலே இந்த 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 உலகத்திலே மக்கள் நலமோடு வாழ வேண்டும் என்கிற நன்னோக்கோடு, தர்மத்தை காக்க வேண்டும் என்ற நன்னோக்கோடு காகபுஜண்ட குருநாதர் உலகத்துக்கு அருளி இருக்கக்கூடிய அந்த காகபுஜண்டர் மனைலட்சணாமிர்தம் 7000 என்று சொல்லக்கூடிய அந்த அமிர்தமயமான அந்த அமிர்த நூலினுடைய அமிர்தம் இந்த உலக மக்களுக்கெல்லாம் சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இது நிறைவேறுகின்ற காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். இந்த கோவையிலே சனி ஞாயிறு இந்த 2 நாட்கள் கோவையிலே விஜயம் செய்து கொண்டிருக்கிறேன். துடியலூரிலே அரவிந்த் என்று சொல்லக்கூடிய அன்பு பக்தருக்கினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இங்கே நாடிய சுருதியை பார்த்துட்டு இருக்கேன். மற்ற 5 நாட்களும் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி போகிற வழியில் 12 கிலோமீட்டரில் மாங்கால் கூட்டோட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹெச்பி பெட்ரோல் பங்க்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, ஈஸ்டில் போனீங்கன்னா புதுப்பாளையம் போகிற வழியில் சோதியம்பாக்கம் பாவூர் காகபுஜண்டர் குரு கோயிலில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சுருதியை நான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த காகபுஜனுடைய ஜீவ அருளை நீங்கள் பெற்று வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவா. வருகின்ற குரு பெயர்ச்சி அந்த ஆடி பெருக்கன்று அந்த ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வருகிறது. எங்கள் சோதியம்பாக்கம் பாவூர் காகபுஜண்டர் குரு கோயிலுக்கு வாருங்கள், அருள் பெறுங்கள் என்று வேண்டிக் கொள்ளும். நீங்க எங்ககிட்ட பணம் கொடுத்து போக தேவையில்ல, அருள் பெற்று செல்லுங்கள், வாங்க. அந்த கோயில் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க, அந்த காகபுஜண்டருடைய பேரழக பாருங்க. அவரை பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அவர் அருளாட்சி பண்ணி இவ்வளவு பெரிய அற்புதமான ஆலயத்தை நிறுவி இருக்கிறார். அந்த 16 கரங்களுடைய பேரழகு, அவருடைய நெற்றி கண்ணுடைய அழகு, அவர் சிரஞ்சீவி காப்புகளுடைய அழகு உலகத்தில் எங்கேயுமே காண முடியாத கருணைக்கடல் காகபுஜண்டருடைய சிரஞ்சீவி கோலத்தை வாருங்கள், பாருங்கள், உங்களுக்கு சிரஞ்சீவி தன்மை கிடைக்கும். அதை பார்த்து யார் மனதார அந்த அழகை அனுபவிக்கிறார்களோ, யார் மனதார துதிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அருள் கிடைக்கும். அதாவது உபதேசிக்கின்றவர்களை விட உபதேசம் பெறுகின்றவர்கள் சில நேரத்தில் உயர்ந்தவர்களாகி விடுவார்கள். குருநாதருக்கு நான் பிரதான சீடராக இருந்தாலும் கூட நான் பெறாத அருளை கூட மற்றவர்கள் பெறலாம். என்ன, உலகத்துக்கு ஆதி குரு, உலகத்துக்கெல்லாம் பொது பொருள், அது என் பொருள் அல்ல. அவர் உலகத்துக்கு ஆதி குரு. எத்தனையோ கோடி ரகசியங்களை நிகழ்த்தியிருக்கிறார், பல கோடி ரகசியங்களை உலகத்துக்கு உணர்த்தியிருக்கிறார். எவ்வளவு பேருக்கு எவ்வளவோ மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் காகபுஜண்டர். அவரை வந்து பாருங்கள், குருவருள் பெறுங்கள். அது மட்டும் இல்லாமல் காகபுஜண்டர் அந்த சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்க காரணம் நவகிரக தேவர்களுக்கு சிரஞ்சீவி பதம் கொடுப்பதற்காக தான் சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தலத்துக்கு வந்தார். இந்த நூலில் எல்லாம் எழுதியிருக்கோம். இந்த நூலில் காகபுஜண்டருடைய வரலாறு, காகபுஜண்டர் குரு கோயில் சோதியம்பாக்கம் பாவூரில் எதனால் அமைக்கப்பட்டது, எல்லா விஷயங்களும் எழுதியிருக்கும். அவருடைய வரலாறு, பூர்வீக வரலாறு, ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இடத்திலும் வரலாறு சொல்லப்பட்டாலும் இந்த சோதியம்பாக்கம் பாவூர் எண்ணத்திலே இப்போ சோதியம்பாக்கம் பாவூர் திருத்தலத்திலே ஏன் அருளாட்சி செய்கின்றார் என்கின்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். வாருங்கள், காகபுஜண்டர் குரு கோயிலுக்கு அருளாசி பெறுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அருளாசிகள்.